ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 22வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். தேவனுடைய மனுஷனாகிய தாவீது கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகின்ற போது சொன்ன ஒரு மகிமையான சத்தியத்தை நாம் வாசிக்க கேட்டோம். தாவீதின் முற்பிதாக்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை அவர் விடுவித்தார். அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டங்கள், துன்பங்கள் வந்ததுண்டு. ஆபிரகாமின் நாட்களில் மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்தித்தார். ஈசாக்கினுடைய நாட்களில் பஞ்சங்களையும் பொறாமை கொண்ட மனிதர்களாலும் ஏராளம் உபத்திரவங்களை சந்தித்தார். யாக்கோபின் நாட்களிலும் மிக கடினமும் ஏமாற்றமுமான பாதைகள் வழியாய் அவர் சென்றார். எகிப்திலிருந்து கானானுக்கு வந்த அவர்களுடைய முற்பிதாக்கள் மிகப்பெரிய இன்னல்களையும் துன்பங்களையும் சந்தித்தார்கள். இவர்கள் எல்லாரும் தங்கள் கஷ்டங்களின் போது தேவனிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். ஆகவே நம்பின அவர்களை தேவன் விடுவித்தார். நம்முடைய வாழ்க்கையிலையும் சில பிரச்சனைகள் மாறாமல் இருப்பதற்கும், சில சாதாரண பிரச்சனைகளை மிகவும் வருத்தப்பட்டு நாம் தாண்டி வருவதற்கெல்லாம் காரணம் நம்முடைய நம்பிக்கையில் இருக்கக்கூடிய குறைபாடுதான். கர்த்தரை எந்த அளவுக்கு நாம் நம்புகின்றோம்? நம்முடைய குறைவான நம்பிக்கையால் சிறிய அளவுக்கு தேவ ஒத்தாசையை பெற்றுக்கொள்ள முடிகின்றது. தேவனே நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்பினால் கூட, முன் வந்தால் கூட, நம்முடைய நம்பிக்கை குறைபாடு நிமித்தமாக அவர் அதை நமக்கு செய்ய இயலவில்லை. அதனால தான் இயேசு சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. இந்த காலை வேளையில் தேவன் மேல் உள்ள உங்கள் நம்பிக்கை எப்படிப்பட்டதாய் இருக்கின்றது? என்ன நடந்தாலும் கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணுவார் என்கிற நம்பிக்கையில் உறுதியாய் இருக்கிறீர்களா? இல்லை சந்தேகத்தோடு இருக்கிறீர்களா? உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்குரிய தீர்வை நீங்களே கண்டுபிடிப்பதற்கு முடியும். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்மிடத்தில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தவர்களை நீர் விடுவித்தீர், ஆச்சரியமாய் வழி நடத்தினீர். எங்களிடத்திலும் இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைகளை நாங்கள் சரிப்படுத்தி கொண்டு உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாய் உம்மோடு இணைந்து நடக்க பலப்படுத்தி அருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.